கடந்த ஒரு மாதமாக எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் உரிமையை காட்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ட்டு. இப்ப பஸ் எடுத்துக்கிட்டு பயணம் போறது இப்ப ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ்ஸு, நம்ம தாவேக தலைவர் மாப்பிள்ளை விஜய் இப்போ ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு அவர் ரெடி ஆயிட்டாரு. தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பஸ்ஸில் புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் ஒரு பஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை பஸ் புறப்பட்டு வரப்போகுதுன்னு தெரில. எத்தனை பஸ் புறப்பட்டு வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த வீச்சுக்கு பக்கத்தில் இந்த பஸ் பயணங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் நொறுங்கி போயிடும். அதில் எடப்பாடி பழனிசாமியோட பஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஏற்கனவே 10 தடவை பிரேக் டவுன் ஆன பஸ்ஸு. அந்த பஸ்ஸை எச்சியை தொட்டு ஒட்ட வச்சு இப்போ ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு ஐயா. ஒரு பஸ் டிரைவர் காலையில் 5 மணிக்கு இப்படித்தான் ஒரு பஸ் எடுத்தார். பக்கத்தில் ஒருத்தன் வந்து நேர் சீட்டில் உட்காந்தேன். டிரைவரை பார்த்து கேட்டான், டிரைவர் என்ன போயிரும்ல அப்படின்னா. போகிறதுக்கு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி கேட்குற, நீ ஓட்டுறதை பார்த்தா போகிறதுக்கு ஓட்டுற மாதிரி தெரிலனே அப்படின்னே டிரைவருக்கு நடுக்கம் கிளம்பிருச்சு. எடப்பாடி பழனிசாமியுடைய பஸ்ஸு பயணத்தில் நடந்த கூத்தும் கும்மாளங்களையும் பார்க்கணும். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, கிளம்பி போகிறாங்க ஒரு குரூப்பு. இன்னொரு இடத்துல பேசிகிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸை திட்டுறாரு ஒரு முன்னாள் முதலமைச்சர். எதுக்குடா ஆம்புலன்ஸை கொண்டு வர்ற, நீ திட்டம் போட்டு கொண்டு வர்றடா அப்படின்னு திட்டி கடைசிக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அதிமுககாரங்கெல்லாம் அடிச்சு, ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது உயிரை காப்பாத்துறதுக்கு கொண்டு போற ஒரு வாகனம், அந்த வாகனத்தை அடிச்சு நொறுக்குறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அநாகரிகம் இந்த அதிமுக குரூப்ல இருக்குன்னு பாருங்க. காரணம், அவங்க தோத்து போறோம்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னத்தையாவது பண்ணுவோம்டா அப்படின்ட்டு தான் இது மாதிரி விஷயங்களெல்லாம், கேவலமான விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி.